நண்பா எல்லாருக்கும் வணக்கம். நண்பா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் குடுத்துருந்தேன். அது பார்த்தீங்கன்னா சீபோர்டு மட்டும் தான் பாஸ். ஏன்னா சீபோர்டு நம்ம பார்த்தீங்கன்னா ஓப்பனா சொல்லிக் குடுத்தோம். 9, 4, 2 ஏதாச்சும் ஒரு நம்பர் தான் சீபோர்டு வரணுமோ. அதாவது நண்பா 4 குடுத்துருந்தோம். ஆனா பார்த்தீங்கன்னா 9 சரிங்களா? ஏன்னா சீபோர்டுக்கு 9, 4 மட்டும் தான் குடுத்துருந்தோம். பி போர்டுக்கு தான் நம்ம மாத்தி மாத்தி குடுத்துருந்தோம். ஆனா சீபோர்டு மட்டும் பாஸ் சரிங்களா? யாராச்சும் வின்னிங் வாங்கியிருந்தா நண்பா வாழ்த்துக்கள். அதே மாதிரி நண்பா கமாண்ட்ல பார்த்தீங்கன்னா ஒரு நண்பர் வந்து நம்பர் குடுக்கலாமா? அதாவது புக்கிங் நம்பர் குடுக்கணும்னு கேட்டீங்க. அதெல்லாம் வேணாம் நண்பா. ஏன்னா அவங்கவங்களுக்கு எங்கே கன்ஃபார்ம் இருக்கோ, அவங்கவங்களுக்கு எங்கே பெனிஃபிட்டாக இருக்கோ அங்கே தான் நம்பர் போடுவாங்க சரிங்களா? நம்ம நம்பர் சொல்லி அங்கே போட்டு ஒரு வேளை வின்னிங் வந்துச்சுன்னா குடுப்பாங்க, குடுக்காம போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது சரிங்களா? ஏன்னா எங்கள் ஊர்லேயும் ஒரு நண்பர் பார்த்தீங்கன்னா 4 நம்பர் வச்சு 4D அதாவது 4 நம்பர் வச்சு 4,00,000க்கு வின் பண்ணியுமே நம்பர் தரல. கேட்டால் பெங்களூர் வாங்க, கர்நாடகா வாங்க அப்படின்னு சொல்லி ஏமாற்றிட்டாங்க சரிங்களா? அதனால் அவங்கவங்களுக்கு எங்கெங்கே விருப்பம் இருக்கோ அங்கங்கே போட்டு வின்னிங் எடுக்கட்டும். ஏன்னா அவங்க தெரிஞ்ச நம்பருக்கு போடுவாங்க. அதனால் சரிங்களா? அதேமாதிரி கமாண்டில் கேட்டிருந்தீங்க கேட்டேன் சொன்னதுனால நம்ம கேட்டு சொல்லிட்டேன் சரிங்களா? அதனால் நம்பர்லாம் வேணாம். அவங்கவங்க இஷ்டத்துக்கு அவங்கவங்க எங்கே வேணால் விளையாடட்டும் சரிங்களா? சரி வாங்க போய் கெஸ்ஸிங்குள்ளே போகலாமா? அதேமாதிரி கமெண்ட் பண்ண எல்லா நண்பருக்கும் நான் வாழ்த்துக்கள் நண்பா. நண்பா நான் சொல்லியிருப்பேன். அதாவது இந்த 2 நம்பர் ப்ளஸ் பண்ணிங்கன்னா ஒரு நம்பர் வரும்னு சொல்லியிருப்பேன் சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா 0. இப்போ இந்த 0வும் 5ம் ப்ளஸ் பண்ணிங்கன்னா 5 0 வந்துருக்கணும். இப்போ 5 0 வந்துருக்கும். இது 2 ப்ளஸ் பண்ணிங்கன்னா 5 0 வந்துருக்கும். 5 0 வந்துருக்குது. இது 2 ப்ளஸ் பண்ணிங்கன்னா இது 2 ப்ளஸ் பண்ணிங்கன்னா 0 1 ஏதாச்சும் ஒரு நம்பர் வந்துருக்கும். அதாவது நம்ம 1 + 0னா 6 இல்லைனா 1 வந்துருக்குன்னா 6 வந்துருக்குது. இது 2 ப்ளஸ் பண்ணிங்கன்னா 7 7க்கு பவராக 2 சரிங்களா? இங்கே பார்த்தீங்கன்னா 7 வந்துருக்கும். இது 2 ப்ளஸ் பண்ணிங்கன்னா 11 சிங்கிளாக ப்ளஸ் பண்ணால் 2. இப்போ 2 7 ஏதாச்சும் ஒரு நம்பர் வந்துருக்கணும் 7. இது 2 ப்ளஸ் பண்ணிங்கன்னா 9. இது 9 4 வந்துருக்கணும் 9. இப்போ இது 2 ப்ளஸ் பண்ணிங்கன்னா 15 15னா 6 சரிங்களா? இப்போ 6 1 ஏதாச்சும் ஒரு நம்பர் வந்துருக்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா 1ஆம் நம்பரு. இது 2 ப்ளஸ் பண்ணிங்கன்னா 14 14 சிங்கிளாக ப்ளஸ் பண்ணால் 5 5க்கு பவர்னு இருக்குங்க. இங்கே 2 ப்ளஸ் பண்ணிங்கன்னா 4 4க்கு பவர் சரிங்களா? நம்ம பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுருக்கும். இது 4க்கு பவர் ஆட்டாங்க. நம்ம மெயின் வரணும் சரிங்களா? மேக்ஸிமம் நம்ம பார்த்தீங்கன்னா இந்த மெத்தட் பார்த்தீங்கன்னா எல்லா நாளுமே பவர் தான் அதிகமாக வருது சரிங்களா? பவர் தான் அதிகமாக வருது. மெயின் வந்து நண்பா 2 டைம் தான் ஆடிக்கிறாங்க சரிங்களா? எங்கன்னா இந்த 176ல் இது 2 ப்ளஸ் பண்ணிங்கன்னா சரிங்களா? இந்த 176ல் இது 2 ப்ளஸ் பண்ணும்போது ஏதோ ஒரு நம்பர் நண்பா பவராக மெயினும் அந்த மாதிரி தான் வந்துருக்கும். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா நாளைக்கு நண்பா பவரில் தான் வரணும் சரிங்களா? நாளைக்கு நண்பா பவரில் தான் வரணும். இது 2 ப்ளஸ் பண்ணிங்கன்னா 3 சரிங்களா? 3க்கு பவர் நண்பா 3க்கு பவர் 8 சரிங்களா? அந்த 8 தான் வரணும் நம்ம கணக்கில் சரிங்களா? அந்த ஏன் நண்பா 8 நான் தரேன்னா நண்பா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும். நண்பா பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு நம்பர் நண்பா இதே மாதிரி இங்கேயும் பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ புரியுதுங்களா? இப்போ அந்த இதில் அது மாதிரி இருக்கும்போது நண்பா இங்கே வந்து மாறி வந்துருக்கணும் சரிங்களா? இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்துருக்கணும். ஆனால் என்ன நண்பா பார்த்தீங்கன்னா கரெக்டாக தான் நம்ம 3 எடுத்துருக்கணும். ஏன்னா 8 கீழே நண்பா ஒரு 3 வரும்னு தெரிஞ்சும் ஏன்னா 8 வந்தாலே நண்பா 3 வருது சரிங்களா? இல்லைனா 1 நண்பா 1 8 3 இது ஒரு காமனாகவே வருது. அதேமாதிரி நண்பா பார்த்தீங்கன்னா 3 5 சரிங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா 5 எடுத்தாலும் சரி இல்லை 3 5 கொடுத்தாலும் சரி. ஏன்னா அதே ஒரே மெத்தட் நண்பா 5 5க்கு பவர் அதே 0 தான் இருக்குது சரிங்களா? அப்போ நாளைக்கு நம்ம கணக்கு நண்பா 8 இருக்கிறதுனால அது நண்பா ஏ போர்டு தரேன். இப்போ நான் ஏ போர்டுக்கு 8 கொடுத்தேன் நண்பா 380 நமக்கு பாருங்கள் 830 சரி போச்சா? அதனால் நண்பா ஏ போர்டுக்கு 8 கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா? இப்போ நண்பா இன்னொரு மெத்தட் இன்னொரு நம்பர் பார்க்கலாமா? நண்பா நான் எழுதிக்கிறேன். அதாவது நண்பா அந்த சி போர்டு இருக்குல்ல நண்பா சி போர்டு எங்கே இருந்தால் நண்பா இந்த 099 சரிங்களா? இந்த சி போர்டு நண்பா அப்படியே டபுளாக ப்ளஸ் பண்ணிக்கோங்க நண்பா. இங்கே 9 இருக்குன்னா 9 இங்கே 5 இங்கே 0 நண்பா இங்கே பார்த்தீங்கன்னா 7 இங்கே பார்த்தீங்கன்னா 6 இங்கே 4 இங்கே 0 இங்கே 1 இங்கேயும் 0 அப்புறம் நண்பா இங்கே பார்த்தீங்கன்னா 9 சரி போச்சு நண்பா. இது 2 ப்ளஸ் பண்ணிக்க நண்பா 9 9 ப்ளஸ் பண்ணால் 18 18 ப்ளஸ் பண்ணால் 9 நண்பா 9 இது 2 ப்ளஸ் பண்ணால் 10 10 நண்பா 1 இப்போ இது 2 ப்ளஸ் பண்ணிங்கன்னா 0 சரிங்களா? இப்போ இது 2 ப்ளஸ் பண்ணால் 14 14 சிங்கிளாக ப்ளஸ் பண்ணால் 5 நண்பா இது 2 6 6 ப்ளஸ் பண்ணால் 12 12 நண்பா 3 நம்ம பார்த்தீங்கன்னா 4 + 4னா 8 நம்ம 0 + 0 ப்ளஸ் பண்ணால் 0. அப்போ 1 + 1னா 2 நண்பா அங்கே 0 + 0னா 0. அடுத்து நண்பா 9 9 2 18 18 நண்பா 9 இந்த 9 நண்பா இங்கே எழுதிக்கிறேன். கீழே இடம் மாற்றல அவன் கீழே மேலே எழுதிக்கிறேன். இப்போ இது கூட நண்பா +1 இப்போ +1 பண்ண நண்பா இங்கே பார்த்தீங்கன்னா 9 + 1 சரிங்களா? அப்போ 10 10 நண்பா 1
இங்கே எழுதிக்கிறேன் நண்பா 1 1க்கு பவர் 6 ரெண்டில் ஏதாச்சும் ஒரு நம்பர். இது 2 ப்ளஸ் பண்ண நண்பா 2 2க்கு பவர் 7 இது கூட ப்ளஸ் 1. அப்போ ப்ளஸ் 1 பண்ணிங்கன்னா 1 1க்கு பவர் 6 நண்பா. இங்கே பார்த்தீங்கன்னா ப்ளஸ் 1 பண்ணிங்கன்னா 6 6க்கு பவர் 1 நண்பா. இது கூட ப்ளஸ் 1 பண்ணிங்கன்னா 4 4க்கு பவர் 9 நம்ம இது கூட ஒரு ப்ளஸ் பண்ணிங்கன்னா அதே 9 சரிங்களா. நம்ம இங்கே எழுதிக்கிறேன் 9 9க்கு பவர் 4 இப்போ 0 கூட ப்ளஸ் 1 பண்ணிங்கன்னா 1 1க்கு பவர் 6 நம்ம இது கூட ப்ளஸ் 1 பண்ணிங்கன்னா 3 3க்கு பவர் 8 இப்போ 0 கூட ப்ளஸ் 1 பண்ணிங்கன்னா அது 1 தான் வரும் சரிங்களா. 1 1க்கு பவர் 6 நம்ம அதே மாதிரி எங்கள் 9 எடுத்து வச்சுக்கோங்கள இதான் நம்ம இந்த 2 9 ப்ளஸ் 1 சி போடுவேன். நம்ம 9 கூட ப்ளஸ் 1 பண்ணிங்கன்னா ப்ளஸ் 1 பண்ணால் 10 10 நம்ம என்ன எடுப்போம் 1 1க்கு பவர் 6 சரிங்களா. இப்போ நம்ம எடுத்தாச்சு. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா இது மட்டும் நம்ம அழிச்சிடலாம் சரிங்களா. பார்த்தீங்கன்னா நண்பா கலர் மாற்றிக்கிறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நண்பா இந்த மெத்தட் நம்ம எழுதணும் உங்கள் கீழே இருந்து சரிங்களா. 1 6 இதில் இருந்து எழுதணும் சரிங்களா. இதில் இருந்து எழுதணும். இப்போ நண்பா நம்ம எப்போ பார்த்தோம்னா 0 99 ரிசல்ட் இருந்து இப்போ நண்பா அடுத்த நாள் ரிசல்ட் பாருங்கள் 1 6 வந்து நினைக்கணும். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம 6ஆம் நம்பர் பாஸ். அடுத்த நம்பர் பார்த்தீங்கன்னா 210 இங்கே நம்ம எடுத்துக்க நம்பர் பார்த்தீங்கன்னா 2 7 ஏதாச்சும் ஒரு நம்பர் வரணும். இங்கே பார்த்தீங்கன்னா 2 பாஸ். அதுக்கப்புறம் நண்பா 637 நம்மளுக்கு 1 6 எடுத்துன்னு இருக்கும். அதில் 1 பாஸ். 637 அங்கே 6 பாஸ் சரிங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு 6 1 எடுத்துன்னு இருக்கும். 637 போயிடுச்சு. இப்போ 176 ரிசல்ட் நண்பா 1 6 வந்து கூட இங்கே 2 நம்பரும் பாஸ் சரிங்களா. இப்போ அடுத்த நண்பா 754 நம்ம எடுத்துக்க நம்பர் 4 9 வந்து இருக்கணும். இதில் பார்த்தீங்கன்னா 754க்கு நம்மளுக்கு 4 பாஸ். இப்போ அடுத்த நம்பர் 950 950க்கு நம்ம எடுத்துக்க நம்பர் பார்த்தீங்கன்னா 9 4 ஒரு நம்பர் பாஸ் ஆகிருக்கணும். அதில் பார்த்தீங்கன்னா நம்பர் 9 பாஸ். இப்போ அடுத்த நம்பர் பார்த்தீங்கன்னா இங்கே 251 நம்ம எடுத்துக்க நம்பர் பார்த்தீங்கன்னா 1 6 ஏதாச்சும் ஒரு நம்பர் வந்து இருக்கணும். அப்படின்னா 1 பாஸ். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா 380 நம்ம எடுத்துக்க நம்பர் பார்த்தீங்கன்னா 3 8 ஏதாச்சும் ஒரு நம்பர் வந்து கூட இங்கே 2 போர்டும் பாஸ். இப்போ இங்கெல்லாம் எது எடுத்தாலும் வின்னிங் வந்துருக்கும் சரிங்களா. இப்போ நண்பா இங்கே அடுத்து இன்றைக்கி வந்து நேற்று வந்த ரிசல்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா 639 நம்ம எடுத்த நம்பர் பார்த்தீங்கன்னா 1 6 சரிங்களா. அதில் பார்த்தீங்கன்னா 6 பாஸ். புரியுதுங்களா. இப்போ நாளைக்கு நண்பா அதே மாதிரி இந்த மெத்தடில் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட 1 6 இருக்குது சரிங்களா. இந்த 1 6லேயும் எந்த நம்பர் வரும் சரிங்களா. இந்த 1 6 மட்டும் நண்பா எந்த நம்பர் வரும் நான் 1 தரேன் நண்பா. உங்கள் கணக்கில் 6 இருந்தால் ட்ரை பண்ணிக்கோங்க சரிங்களா. ஆனால் நண்பா 1 இருக்குது. இப்போ நான் கொடுக்குற நம்பர் பார்த்தீங்கன்னா நண்பா ஒரே ஒரு சிங்கிள் நம்பர் தான். ஏன் நண்பனை கொடுக்குறேன்னா இப்போ நம்மளுக்கு நண்பா ஏ போர்டு 8னா சரிங்களா. இப்போ இங்கே ஏ போர்டு 8 நண்பா இங்கே 1 நண்பா 831 சரிங்களா. நம்ம 831 எப்பவுமே சொல்லுவோம் காமனாக வந்துடும்ட்டு இப்போ நம்ம இங்கே கூட அனுப்போம் 831 சரிங்களா. இந்த மாதிரி ரிசல்ட் இன்றைக்கி வந்து 831 இங்கேயும் அனுப்பான் சரி நண்பா. அதே மாதிரி 831 இப்படி அனுப்பான். அதனால் நண்பா நம்ம கொடுக்கணும் இங்கேயும் பார்த்தீங்கன்னா 831 தான் வரணும் அப்படின்ட்டு நான் பி போர்டுக்கு 1 தரேன். 8ஆம் நம்பர் நண்பா இந்த கணக்கு எடுத்துணும் சரிங்களா. இந்த நம்பர் இப்படி எடுத்தால் 8 ஏ போர்டு வரும். அப்போ இப்போ எடுத்து நண்பா 831 வரணும் சரிங்களா. அதனால் 8. இப்போ நம்மக்கிட்ட இருக்கிற நம்பர் எக்ஸ்ட்ரா இருக்கிற நம்பர்னா 8 எடுத்தாச்சு. அப்போ 8 3 8 வந்துடுச்சு. இப்போ 0 5 1 1க்கு பவர் 6 2 2க்கு பவர் 7 3 3க்கு பவர் 8 4 4க்கு பவர் 9 சரிங்களா. உளுந்தஸ் வந்து ஒரு நம்பர் மெயினாக பவராக வரணும். அப்போ நம்ம 9 நம்ம கணக்கு வரல அது நம்ம வராது சரிங்களா. இப்போ நம்ம 8க்கு பவர் எடுத்தாச்சு. அப்போ நம்ம இங்கே 3 வராது அழைச்சிடலாமா. இப்போ முடிஞ்சிங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா 8 1 போயிடுச்சு. இப்போ 1 நம்மக்கிட்ட இருக்குது. அப்போனா நம்ம 6 வராது இது அழைச்சிடலாமா. இப்போ புரிஞ்சிங்களா. இப்போ நம்மக்கிட்ட இருக்கிறது 2 7 0 5 சரிங்களா. இந்த நம்பர் சி போர்டு வரணும் சரிங்களா. 0 5 இல்லை 2 7 ஏதாச்சும் ஒரு நம்பர் சி போர்டு வரணும். இப்போ பார்த்தீங்கன்னா 0 5 இல்லைனா 2 7 இந்த 2 ஏதாச்சும் ஒரு நம்பர் தான் சி போர்டு வரணும் சரிங்களா. நான் நண்பா 0 5 ஒரு சி போர்டு வரும்ல நண்பா. இது மாதிரி வந்தாலே இந்த மேலே இருக்கிற நம்பர் க்ளோஸ் ஆகும்ல. நான் அந்த கணக்கில் சி போர்டுக்கு நண்பா 5 சரிங்களா. இந்த கணக்கு நண்பா நான் சி போர்டுக்கு 5 தரேன். ஆனால் வரவேண்டிய நம்பர் பார்த்தீங்கன்னா 0 7 2 இந்த நம்பர் தான் சி போர்டுக்கு வரணும் நண்பா. அதனால் 5 இருந்துச்சு. அதாவது 5க்கு பவர் 0க்கு பவர் 5 நான் இப்படி இருக்கணும் நண்பா. இங்கே சி போர்டுக்கு 0 எடுத்துக்கிட்டேன் சரிங்களா. 5 எடுத்துக்கிட்டேன் சரி நண்பா 5 எடுத்துக்கிட்டேன். இப்போ நம்ம கொடுக்குற நம்பர் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு நம்பர் தான் சரிங்களா. ஏ போர்டுக்கு 8 சரிங்களா நண்பா. ஏ போர்டுக்கு 8 இப்போ ஏ போர்டுக்கு 8 பி போர்டுக்கு 1 சரிங்களா. இப்போ சி போர்டுக்கு
5 சரிங்களா நண்பா. இது நம்மக்கிட்ட இருக்கிறது ஒரே ஒரு மெத்தட் மட்டும்தான் இருக்குது. இது பாருங்கள் 815 கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது. ஒரு செட் ட்ரை பண்ணுங்கள் சரிங்களா. சரி நண்பா, நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க நண்பா. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ஆளில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷன் வச்சிடும் சரிங்களா நண்பா. சரி நண்பா, தேங்க்யூ நண்பா.